அன்பு நேர்களே, நாம் ஏற்கனவே செய்தி தந்து விட்டோம் இல்லையா? அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை டீம் பாகிஸ்தானில் தரைகட்ட இருக்கின்றது. ஆனால் இதுவரைக்கும், அதாவது இலங்கையின் நேரப்படி இன்று வரைக்கும் காலை வரைக்கும் ஈரானின் பேச்சுவார்த்தைக்கான குழுவினர் பாகிஸ்தான் செல்லவில்லை. அவர்கள் போவதாகவும் இல்லை. அதைத்தான் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ஹாமிஸ் ஜலச்சந்தியை நீங்கள் பிடித்துக் கொண்ட இடத்தை ரிலீஸ் ஆனால் மாத்திரம் நாங்கள் பேச்சுவார்த்தை போவோம் என்று ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லி இருக்கின்ற நிலையில் அமெரிக்க டீம் யாரை கேட்டு வந்தார்களோ தெரியவில்லை. வந்து விட்டாங்க, இருக்கிறாங்க, இதுவரையும் இல்லை. கிட்டத்தட்ட நாம் சரியா சொல்ல போனால் பாகிஸ்தானில் பரிதவிக்கும் அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு, இதைத்தான் நாம் சொல்லலாம். வாருங்கள் செய்திக்கு சொல்லுங்க. இதே வேளையில் இன்னொரு செய்தியை நாம் சொல்லலாம். இந்த நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஈரான் போர் என்பது உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனின் அடிவயிற்றிலும் கை வைக்கும் என்று அது நிறைய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்தியா இதை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மிகப்பெரிய களம் அமைத்து வருகின்றது. அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை, அவன் எங்கேயாலும் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. இந்தியா அப்படி இல்லையே. அவங்களில் நிறைய இந்த பயலை உரம் தட்டுப்பாடு உலகம் முழுவதும் வருமானால் இப்பொழுது இலங்கைக்குள் வடகிழக்கு மாகாணம் அறுவடை விதைப்பு சீசன் இல்லையா, பயிரிடும் சீசன். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த பயிரிடல் நிலைமை வருவதால் இந்தியா ஒரு தத்தளிக்கும் நிலையில் இருப்பதால் இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது பாகிஸ்தான் ஊடாக அதிலே மாறும். பாகிஸ்தானின் ராணுவ தளபதியான அமெரிக்காவுக்கு நெருங்கிய நண்பர், அவரூடாக இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது கொண்டு வர வேண்டும். அரபு தேசங்களை இந்தியா இப்பொழுது வற்புறுத்தி வருகின்றது. ஏப்பா சும்மா போயிட்டு சண்டை பிடித்துக் கொள்ளாம சமத்துக்கு வாப்பா, நமக்கு பஞ்சம் அடிக்குதுன்னு சொல்லி இந்தியா தனது ஒரு அதாவது அவருடைய களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். அஜித் டோவல், இந்திய பாதுகாப்பு செயலாளர் இல்ல பாதுகாப்பு ஆலோசகர், அவரை களமிறக்கி இருக்கின்றது. அவங்க பாகிஸ்தான்ல நேர பேசினா கேட்பாங்களா, நடக்க போறோம்ல. அதனால அரபு தேசங்கள் முழுவதும் ஒரு அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தான் ஊடாக இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியா குறியாக இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொன்னமில்லை, இந்தியா இந்த போருக்குள் திணிக்கப்படலாம் என்று. பல வழி வந்தாலும் இந்தியா அதை தவற விட்டிருக்கின்ற. ராஜதந்திர ரீதியாக இந்தியா இந்த போருக்குள் இழுக்கப்படாம முற்று முழுதாக விலகி இருக்கின்றது. ஆனா இதை பார்க்க போகின்ற போது இப்பொழுது ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு இந்த பாகிஸ்தான் தாடிகளை கொண்டு வர வேண்டும் என்பதில் பல நாடுகள் மும்முரமாக இருக்கிறார். இப்பொழுது இந்தியா களமுறை செவ்வாய் புதன் தோறும் இன்று வரையும் களமிறங்கி இருக்கின்றது மிகப்பெரிய களமாக. ஏனெனில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வர போகின்றது. தாக்கு பிடிக்காது. இந்த ஒரு மாதம் அதாவது 23ஆம் தேதி நாளை புதன் இல்லையா, நாளை இந்த பேச்சு அதாவது காலக்கெடு முடிவடைகின்றது. சமாதான காலக்கெடு பீஸ்ஃபுல் வீக் முடிஞ்சானால் நிச்சயமாக ஈரான் ரெடியாக இருக்கிற அடிக்கிறதுக்கு. அப்ப இந்த சண்டை ஒன்று இன்னும் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ தொடருமானால் இந்தியா மிகப்பெரிய வறுமை நிறுவனம் சிவப்பண்டு அதையும் தாண்டி போய் நிற்கக்கூடிய ஒரு களம் அமைத்து வருகின்றது. இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் இந்தியா மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியாக இதை பேச்சுவார்த்தைக்குள் கொண்டு வருவதற்கான முழு மூச்சாக ஈடுபட்டு வருகின்றது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை நீ சண்டையை அடித்துக் கொள்வோம் என்ற மாதிரி தான் அது இருக்கின்றது. ஆக எந்த நிமிடமும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை இந்திய தமிழக தேர்தல், மேற்கு வங்க தேர்தல், அப்புறம் பாண்டிச்சேரி, அப்புறம் கேரளா, இந்த 5 மாகாணம் வருகின்றது. 5 மாநிலம். இந்த தேர்தல் காலத்தின் போது மிகப்பெரிய ஒரு வளைகுடா யுத்தம் நகலக்கூடிய, அதாவது மீண்டும் ஹாமிஸ் ஜலச்சந்தி அமெரிக்காவை மோதிக்கொள்ளி ஒரு நிலைமை இருக்கின்றதாகவே பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது வளைகுடா நேற்று முதல் பதற்றமாகவே இருக்கின்றது. எந்த நிமிடத்திலும் அமெரிக்கா தாக்குதல் தொடுத்தால் பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும், ஈரான் கொடுக்கும். இதுதான் நிலைப்பாடு. வாருங்கள் செய்திக்கு சொல்லுவோம். இஸ்லாமாபாத்தில் ஈரானிய தூதுக்குழு இல்லை, ஆனால் அமெரிக்க குழு தரையிறங்கி இருக்கின்றது. கடலில் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மீண்டும் தொடங்கியதை தொடர்ந்து அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போவதில்லை என மூத்த ஈரானிய அதிகாரிகள் அறிவித்த நிலையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்காக எந்த ஈரானிய தூதுக்குழு இஸ்லாமாபாத்துக்கு வரவில்லை என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைக்காக ஒரு ஈரானிய தூதுக்குழு வரவிருப்பதாக கூறும் பல சர்வதேச மற்றும் பிராந்திய ஊடக அறிக்கைகளுக்கு மாறாக இன்று இந்த செய்தி உங்களுக்கு நான் வழங்கும் வரையும் ஈரானிடமிருந்து எந்த ஒரு தூதுக்குழுவும் பாகிஸ்தானுக்கும் செல்லவில்லை என்பதை நாங்கள் இங்கு
தெளிவாக சொல்ல விரும்புகின்றோம். அது பிரதான தூதுக்குழுவாகவோ துணை தூதுக்குழுவாகவோ அல்லது முதன்மை தூதுக்குழுவாகவோ இரண்டாம் நிலை குழுவாகவோ இல்லை என்றும் எந்த ஒரு குழுவும் பாகிஸ்தானிலிருந்து நகரவில்லை என்பதை ஈரானிலிருந்து நகரவில்லை என்பதை இந்த செய்திகள் சொல்லலாம். திட்டமிட்ட சந்திப்புகள் குறித்து ஊகங்களை அந்த அறிக்கைகள் நிராகரித்ததுடன் ஒரு ஈரானிய குழுவின் புறப்பாடு அல்லது வருகை குறித்தோ அல்லது குறிப்பிடப்பட்ட சந்திப்பு நேரங்கள் குறித்தோ சனிக்கிழமை முதல் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் ஆதாரமற்றவை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை அப்பட்டமாக மீறியதை தொடர்ந்து இந்த உறுதியான நிலைப்பாடு எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சி அமெரிக்காவின் நடத்தை மற்றும் நிலைப்பாடுகளில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்தது என்றும் கூறி ஈரானிய அதிகாரிகள் நேற்று முதல் இந்த செய்திகளை அவர்கள் நிராகரித்து வருகின்றார்கள். இந்த உறுதியான செய்திக்கு வலு சேர்க்கும் விதமாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாக்கர் கலிபா அமெரிக்க அதிபர் தெஹ்ரானை அடிபணிகை செய்ய முயற்சிப்பதாக திங்களாந்து கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் முற்றுகையை விதித்து மற்றும் போர் நிறுத்தத்தை மீறுவதன் மூலம் தனது சொந்த மாயையில் பேச்சுவார்த்தை மேசையை சரணடைவதற்கான மேசையாக சரண்டராக மாற்ற அல்லது மீண்டும் போர் தொடுப்பதை நியாயப்படுத்த விரும்புகிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கலிபா பேச்சுவார்த்தைகளுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் போர்க்களத்தில் புதிய வியூகங்களை வெளிப்படுத்த ஈரான் தயாராகி வருவதாகவும் அவர் அறிவித்திருக்கின்றார். முற்றுகை மற்றும் போர் நிறுத்த மீறல்கள் மூலம் பேச்சுவார்த்தைகளை சரண்டராக அல்லது மாற்று அல்லது போரை நியாயப்படுத்த ட்ரம்ப் மாயையில் விரும்புகிறார் என்றும், ஆனால் ஈரான் அச்சுறுத்தல்களை நிராகரித்து போர்க்களத்தில் புதிய வியூகங்களை வெளிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது மிகப்பெரிய எச்சரிக்கையாக உலக பரப்பில் வருகின்றது. பேச்சாளர் தெஹ்ரானின் நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்களின் நிழலில் பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கூறிய அவர் கடந்த 2 வாரங்களாக போர்க்களத்தில் புதிய துருப்புச் சீட்டுகளை வெளிப்படுத்த நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்றனர். அதாவது இதுவரையும் இல்லாத தாக்குதல்களாக வித்தியாசமான முறையில் புதிய கோணத்தில் புதிய வடிவத்தில் ஈரான் புதிய ஆயுதங்களை தரையிறக்க உள்ளதாகவே அந்த அறிக்கைகள் தயாராக சொல்லுகிறது. இதைத்தான் உளவு படைகளும் கண்டுபிடித்திருக்கின்றது. புதிய வடிவத்தில் புதிய கோணத்தில் புதிய ஆயுதங்களை கொண்டு வளைகுடா முழுவதும் மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்க போகின்றது. அது அமெரிக்கா இஸ்ரேலின் தளங்கள், களங்கள், வர்த்தக தளங்கள், அவர்கள் இருக்கின்ற பேஸ்கள், அதாவது அமெரிக்க பேஸ்கள் போன்ற பல வகையான இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்த போவதாக ஈரான் எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்திருக்கின்றது. ஒமன் கடலில் அமெரிக்க கடற்படை ஒரு ஈரானிய வர்த்தக கப்பலை தாக்கியதை தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை சூழ்ந்திருந்த நிச்சயமற்ற தன்மை அதிகரித்திருக்கின்றது. ஈரானின் ராணுவம் இந்த சம்பவத்தை ஒரு குற்றவியல் கிரிமினல் கேஸாக சொல்லுகின்றது மற்றும் கடற்கொள்ளை என்றும் கண்டித்ததுடன் தனது பதிலடி நிலைப்பாடு தீவிரமாக உள்ளது என்றும் ஈரான் எச்சரித்திருக்கின்றது. பின்னர் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை வர்த்தக போக்குவரத்திற்காக திறந்த போதிலும் ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை தொடர்ந்தால் மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு பண்ணி மீண்டும் ஜலசந்தியை நாங்கள் இழுத்து மூடக்கூடிய கட்டாய, ஏற்கனவே மூடிருக்கு இன்னும் மூடலாம் என்றும் கட்டாய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் மசூத் பெசஸ்கியன் அமெரிக்காவின் இறுதி எச்சரிக்கைகளை அழுத்த தந்திரங்கள் என்று நிராகரித்ததோடு ஈரான் வற்புறுத்தலுக்கு பணியாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதனையடுத்து அமெரிக்க அதிபர் தனது சமூக பக்கங்களில் ஒரு நேரடி அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். நாங்கள் மிகவும் நியாயமான மற்றும் பொருத்தமான ஒரு ஒப்பந்தத்தை வழங்குகிறோம் என்றும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்றும், ஏனெனில் அவர்கள் அதை ஏற்கவில்லை என்றால் அமெரிக்கா ஈரானில் உள்ள ஒவ்வொரு மின் உற்பத்தி நிலையத்தையும் ஒவ்வொரு பாலத்தையும் தகர்த்துவிடும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். தொடர்ந்து வரும் அமெரிக்க முற்றுகையானது மத்தியஸ்த முயற்சிகளையும் முறியடிப்பதாக கூறப்படுகிறது. அறிக்கைகளின்படி ஈரானிய துறைமுகங்கள் மீதான தொடர்ச்சியான கடற்படை முற்றுகையானது போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கான இஸ்லாமாபாத்தின் திறனை கொடுக்கிறது என்றும் தடுக்கிறது என்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் தெரிவித்திருக்கின்றார். போர் மீண்டும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு ஈரான் புதிய ஆச்சரியங்களை தயார் செய்துள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. போர் நிறுத்தம் முடிவடையும் காலக்கெடு நெருங்கி வருவதால்
போர் மீண்டும் தொடங்குவதற்கான சாத்திய கூறுகளுக்கு ஈரான் முழுமையாக தன்னை தயார்படுத்தி வருவதாகவே ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. திணிக்கப்படும் எந்த ஒரு புதிய சுற்று போருக்கும் புதிய ஆச்சரியங்கள் தயாராக உள்ளன என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ராணுவ தரப்பை அவர்கள் குறித்து காட்டி ஈரானின் தஸ்னிம் ஊடகம் இன்று செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது. ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த காலம் முடிவுக்கு வரும் நிலையில், அதாவது நாளை வியாழக்கிழமை இல்லையா, வரும் நிலையில் அமெரிக்க கடற்படை முற்றுகை அறிவிப்புகளும் வாஷிங்டனில் அதீத கோரிக்கைகளும் புதிய பேச்சுவார்த்தைகள் உருவாவதை தடுத்திருக்கின்றது. ஒரு புதிய போருக்கான சாத்தியக்கூறுக்கு ஈரான் முழுமையாக தயாராக உள்ளதுடன் சாத்தியமான ஒரு புதிய சுற்று போருக்காக புதிய ஆச்சரியங்களை ஈரான் தயார் செய்து வைத்துள்ளது என்று ஈரானிய ராணுவம் மீண்டும் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக மீண்டும் போர் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறை ஈரான் தீவிரமாக எதிர்கொண்டுள்ளது என்றும் தஸ்னிம் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த நோக்கத்திற்காக சில ராணுவ நகர்வுகளும் புதிய இலக்கு பட்டியல்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சாத்தியமான எந்த ஒரு புதிய போரின் தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களுக்கும் எதிராக மற்றொரு நரகத்தை உருவாக்க ஈரான் தயாராக உள்ளது என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரானின் ஆயுத படைகள் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 திட்டத்தின் கீழ் 100 கட்டங்களாக 100 தாக்குதல்கள், அதாவது 100 பாட் இல்லையா, 100 கட்டங்கள் அலை 100 அலை 100 கட்டங்களாக தீர்க்கமான பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. மேற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதும் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் ஆளில்லா விமான தாக்குதல்களை ஏவி பெரும் சேதத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் ஈரான் நினைவுபடுத்தி இருக்கின்றது. கடுமையான 40 நாள் போரை தொடர்ந்து பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் 2 வார கால போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது என்றும், இருப்பினும் பதட்டம் தொடர்ந்து அதிகமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்கு கடற்படை முற்றுகையிடுவதற்கான திட்டங்களை அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை தெஹ்ரான் ஆத்திரமூட்டும் செயல் என்றும் போர் நிறுத்தத்தை மீறுவதாகவும் ஈரான் கண்டித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா முற்றுகையிடவோ அல்லது கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ முயற்சித்தால் அதற்கு தீர்க்கமான ராணுவ பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவ உயர்மட்டம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் போர் நிறுத்தத்தை மீறுவது ஈரானிய கடற்கரைகள் மற்றும் கப்பல்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் அமெரிக்க அறிக்கைகளில் தொடர்ச்சியான முரண்பாடுகள் ஆகியவற்றை காரணம் காட்டி வாஷிங்டன் நேர்மையற்ற முறையில் செயற்படுவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இதற்கு முன்னரும் குற்றம் சாட்டியிருந்தார். ராஜதந்திரத்துக்கு தாங்கள் உறுதியுடன் இருந்தாலும் அமெரிக்கா விதிக்கும் கட்டளைகளையோ அல்லது நிபந்தனைகளையோ ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்றும் தெஹ்ரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. ஆக இலங்கை நேரப்படி நேற்று அமெரிக்கா இருந்து தரை தட்டிய அமெரிக்க குழுவினர் வெறும் கையுடன் தத்தளித்த நிலையோடு அல்லது பரிதவித்த நிலையோடு பேச்சுவார்த்தைக்கு ஈரானிய குழுக்கள் வராத நிலையில் காய்ந்த மூஞ்சுடன் அல்லது இறுகிய முகத்துடன் இன்று அல்லது நாளையோ அவர்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேறும் ஒரு துர்பாக்கிய நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபருக்கு கோபம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு கட்டம் வருமானால் தாக்குதல் தொடரப்படும். ஈரான் அதுக்கு தயாராக இருக்கின்றது. சரிதானே? இப்ப தாக்குதல் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க, ஈரான் வரல. நீங்க சும்மா பேச்சுவார்த்தை, நாம ஏற்கனவே சொன்னோம் இல்ல, இது ஒரு போலியான பேக்காட்டம். நம்ம கிராம பாசையில பேய்காட்டும் ஒரு பேச்சுவார்த்தை. அதனால் ஈரான் குழு செல்லவில்லை. வந்து கடந்து 24 மணி நேரம் கடந்தும் பரிதவித்துக் கொண்டு என்னண்டா அதுல ஒருக்கா சொல்லியிருந்தார். என்னண்டால் வேற ஜேடி பான்ஸ் இருக்காரு இல்லையா, பான்ஸ் போய் பாகிஸ்தான் இந்த மட்டன் பிரியாணி, மட்டன் குர்கா பர்கா எல்லாம் இருக்குல்ல, என்ன மேலும் பண்ணி வைப்பான்லப்பா, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பெட்டி போட்டு புகழ்ந்துருக்காரு நெய்னா கிட்ட, தாருக்கிட்ட அமெரிக்க அதிபர்கிட்ட. சாப்பாடுன்னு அந்த மாதிரி பிரியாணியா பண்ண அநேகமா அந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில உம்ராக சொல்லுவாங்க. ஒரு புனிதமான கடமைக்கு போனா சாப்பாடை தஞ்சொல்லுவான் பரதேசிகள், நல்ல சாப்பாடுன்ற மாதிரி. பான்ஸ் பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தை தோல்வியை பத்தி கதைகள பாகிஸ்தான் பாஸ்மதி சோத்தையும் சாப்பிட்டு பிரியாணியும் புழுங்கிட்டு போற்றி புகழ்ந்தார். அதற்காக அந்த சாப்பாட்டுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பாகிஸ்தான் இருக்கின்றார். இன்று வரைக்கும் அவர் வருவதாகவே இருக்கின்றது.
சிலவேளை நாளைய மறுதினமோ இந்த சாப்பாட்டுக்காக தெரியும் பாகிஸ்தானுக்கு வந்து இறங்குகின்றார் அமெரிக்க அதிபர். ஆக சாப்பாடு பைத்தியங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போட்டு வேலையை பார்ப்பா. ஆக மிகப்பெரிய செய்தியாக பலம் வந்த செய்திகளை தந்திருக்கின்றோம். மீண்டும் என்றும் நண்பர்களும் சந்திப்போமா? அமெரிக்கர்களே மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.